பெத்த புள்ளையவே சாகடிக்க சொல்லி நீதிமன்றத்துல பெற்றோர்களே அனுமதி கேட்டு இருக்கிற ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க வீடியோல பாக்குற இவரோட பேரு தான் ஹரிஸ் ராணா. இவரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயரமான கட்டடத்துல இருந்து தவறி கீழே விழுந்திருக்காரு. அந்த ஒரு விபத்துல ஹரிஸ் ராணாவோட மொத்த வாழ்க்கையுமே மாறி போயிடுச்சு. காரணம், கீழே விழுந்த ஹரிஸுக்கு உடல் முழுக்க செயலிழந்து அவரோட உயிர் மட்டும்தான் இருந்திருக்குது. டாக்டர்ஸ் இத வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்படியானவங்க படுத்த படுக்கையிலேயே சாப்பிடுவது, சுவாசிப்பது, பாத்ரூம் போறதுன்னு எல்லாமே சில மிஷின்களின் உதவி மூலியமா தான் அவங்களால உயிர் வாழ முடியும். இதே மாதிரி கடந்த 13 வருடமா அவரோட வயதான பெற்றோர்கள் தான் ஹரிஸை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. கடைசியா ஹரிஸால மீண்டும் பழைய மாதிரி ஆக முடியாதுன்னு உணர்ந்த அவரோட பெற்றோர்கள் நம்ம இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்க ஹரிஸோட பெற்றோர்களே தன்னோட பிள்ளைய கருணை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காங்க. அதற்கு சுப்ரீம் கோர்ட்டும் அனுமதி கொடுத்து ஹரிஸ் ராணாவோட உயிரை எந்த வலியும் இல்லாம இவ்வளவு வருஷமா அவரோட உயிரை பாதுகாத்துட்டு வந்த மிஷின்ஸ பிடுங்கி விட்டுருக்காங்க. ஹரிஸ் ராணா இப்ப உயிரோட இல்ல. இந்த சம்பவம் உண்மையிலேயே உங்க மனச வேதனை அடைய வச்சிருந்தா மிஸ் யூ ஹரிஸ் ராணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.